விவசாயிகளுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம புழுவு இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே புழுவு எப்படி செத்துச்சுன்னு பார்த்தீங்களா? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த நுண்ணுயிரி பெருக்கு ஆகி அந்த மக்க வைக்கிற வரைக்கும் அந்த புழு வரும். நம்ம நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா அந்த புழுவு இறந்துடும். இறக்குறதே இல்லாமல் அந்த புழு சத்தாகவே மாறிடுது. இன்றைக்கி நமக்கு அந்த நுண்ணுயிரிகள் மண்புழுவினால் எவ்வளோ சத்து கிடைக்கிது அப்படிங்கிறது இந்த புழுவோடைய சத்து நமக்கு கிடைக்கும்போது ரிசல்ட்டு நல்லா இருக்கு. அதனால் புழு வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால நிறைய நண்பர்கள் கீழே எடுத்துக்கொண்டே கொட்டினீங்க. அது மாதிரி நம்ம கொட்ட தேவையில்லை. பார்த்திங்கன்னா தேன் பூச்சி இது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனமாக தான் இருக்கும். இது ஏன்னா நம்ம அனைத்தையும் ஒரே இடுபொருள் ஒரே கலவையாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அது மாதிரி கொண்டு வந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு விவசாயிகள் எதுலேயும் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, செலவும் ரொம்ப குறைவாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்சியம் இது பார்த்திங்கன்னா டானிக்காக உள்ளே போட்டு வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா சாணப்பாசி கரைசல், இது பார்த்திங்கன்னா எண்ணெய் கரைசல் இப்போ போய்கிட்டுருக்கு, ட்ரிப்பில் போய்கிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ஹியூமிக்கு நம்ம ஒரு பேரல் தனியாக ஒதுக்கி வச்சு காட்டில் கொடுக்கறதுக்கு. இது கடல்பாசி ஜெல்லு கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றுக்கு இது புண்ணாக்கு கரைசல் நம்ம என்பிகேவுக்காக. இந்த மாதிரி ஒன்றுக்கு நம்ம போட்டு வச்சுக்கிறதுனால இதெல்லாம் வாழைப்பழ பொட்டாசு. இது பார்த்திங்கன்னா மீன் அமிலம். இதெல்லாம் கொடுக்கறதுனால நம்மளுடைய பயிர் நல்லா வளர்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் மரவள்ளி, இது மாட்டுக்கு தீவன புல்லு. இது பார்த்திங்கன்னா மரவெண்டை. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். மரவெண்டை மரம் மாதிரியே இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் இங்கேயே இருக்கிறதுனால அப்பப்போ ஊற்றுறதுனால எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பல வருடங்கள் காய்க்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் தயாரிக்கக்கூடிய சாணப்பாசி கரைசல். பார்த்திங்கன்னா இப்போ செஞ்சுரி ஃபில்டரில் தண்ணி மருந்து போய்கிட்டுருக்கு. எண்ணெய் கரைசல் மல்லிகைப்பூ செடிக்கு போயிட்டுருக்கு. அனைத்து விதமான பயிர்களுக்கு இதை நம்ம கொடுக்கலாம். இது சம்மந்தமாக நீங்கள் அனைத்துமே லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கை விவசாயம் ஈஸியாக செய்யலாம், செலவில்லாமல் செய்யலாம். எல்லாமே நமக்கு நாமே தயாரிச்சுக்கலாம். விவசாயிகளுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம புழுவு இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே புழுவு எப்படி செத்துச்சுன்னு பார்த்தீங்களா? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த நுண்ணுயிரி பெருக்கு ஆகி அந்த மக்க வைக்கிற வரைக்கும் அந்த புழு வரும். நம்ம நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா அந்த புழு இறந்துடும். இறக்குறதே இல்லாமல் அந்த புழு சத்தாகவே மாறிடுது. இன்றைக்கி நமக்கு